السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய அன்பால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய இந்த கல்வி வகுப்பின் தலைப்பாக நாம் தேர்ந்தெடுத்தது ஃபிக்ஹுன் நிகாஹ், திருமணத்தின் சட்டங்கள். கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தலைப்பை பேசுவதற்குரிய முக்கியமான அடிப்படை காரணம் என்னவென்றால், இந்த முஸ்லிம் சமூகம் அல்லாஹுவால் இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த முஸ்லிம் சமூகத்திலே அல்லாஹுடைய தூதருடைய மறைவுக்கு பிறகு, சஹாபாக்களுடைய மறைவுக்கு பிறகு, தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு இந்த சமூகம் அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முறையில் புதுமைகளையும் பித்ஆக்களையும் இணைத்து கொண்டது. எது இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டிய செயல்கள், எது இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டாத செயல்கள் என்பதை பிரித்தறிய முடியாத அளவிற்கு ஃபித்னாக்களும் குழப்பங்களும் பித்அத்துகளும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் எல்லா புறங்களிலும் நுழைந்துவிட்ட காட்சியைத்தான் இன்றைய சமூகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக எல்லா வணக்க வழிபாட்டிலும் இந்த பித்அத்துகளும் புதுமைகளும் நுழைந்து விட்டாலும், இந்த இபாதா ஆகிய திருமணத்தில் முஸ்லிம் சமூகம் செய்கின்ற இந்த திருமணம் என்ற நிகழ்வுகளில் அதிகமாக குர்ஆன் சுன்னாவிற்கு மாற்றமான செயல்பாடுகள் நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். யூதர்களின் கலாச்சாரம் நுழைந்து விடுகிறது, நஸ்ரானிகளின் கலாச்சாரம் நுழைந்து விடுகிறது, முஷ்ரிக்குகளின் கலாச்சாரம் நுழைந்து விடுகிறது. அல்லது அவர்கள் எந்த ஊரிலே வாழ்கிறார்களோ அந்த ஊருடைய கலாச்சாரம் நுழைந்து திருமணம் என்ற பெயரிலே முஸ்லிம் குடும்பங்களால் அரங்கேற்றப்படக்கூடிய காட்சியை இன்று பார்க்கிறோம். என்ன எண்ணிக்கொண்டார்கள்? திருமணம் என்பது ஒரு கலாச்சாரம், திருமணம் என்பது ஒரு சடங்கு சம்பிரதாயம். வயதை அடைந்து விட்டால் எப்போது இருவீட்டு பெற்றோர்களும் நினைக்கிறார்களோ அப்போது அந்த மணமகனுக்கும் மணப்பெண்ணுக்கும் தாங்கள் விரும்புவது போல அல்லது தங்களுடைய ஊரிலே இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை போல திருமண சபையை அமைத்து திருமணம் வைத்து கொடுக்கக்கூடிய காட்சியைத்தான் நாம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதர சகோதரிகளே, திருமணம் ஒரு இபாதா, திருமணம் ஓர் இபாதா. அல்லாஹுடைய மார்க்கத்திலே அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் போல திருமணம். தொழுகை எப்படி ஒரு இபாதா, நோன்பு எப்படி ஒரு இபாதத்தோ, ஹஜ்ஜி எப்படி ஒரு இபாதத்தோ, உம்ரா எப்படி ஒரு இபாதத்தோ, அல்லாஹுவை நினைவு கூறுதல் எப்படி ஒரு இபாதத்தோ, அது போல அல்லாஹுடைய மார்க்கத்தில் திருமணம் செய்வது ஒரு இபாதா, ஓர் இபாதா. தொழுகையை நாம் விரும்புவது போல தொழ முடியுமா? முடியாது. ஹஜ்ஜை நாம் விரும்புவது போல செய்ய முடியுமா? முடியாது. நோன்பை நாம் விரும்புவது போல நோக்க முடியுமா? ஒரு 9 மணிக்கு நோன்பை ஆரம்பம் செய்கிறார், 3 மணிக்கு நோன்பை முடிக்கிறார். இந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த விஷயத்திலெல்லாம் சட்டங்களை அறிந்து வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள், அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட, அல்லாஹுடைய தூதரால் வலியுறுத்தப்பட்ட திருமணம் என்று வரும்பொழுது மட்டும் ஊருடைய கலாச்சாரத்தையும் தங்களுடைய வழக்கங்களையும் முன்னிறுத்துகிறார்களே தவிர குர்ஆன் சுன்னாவை இந்த இபாதத்தில் முன்னிறுத்துகிறார்களா என்றால் குறைவிலும் குறைவுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
எம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் கடமையாக்கிய அனைத்து வகை இபாதத்திலும் குர்ஆன் சுன்னாவை நிலைநிறுத்தக்கூடிய சமூகமாக அல்லாஹ் எம்மை மாற்றுவானாக. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபூ சயீதில் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், லதத்தபிஉன்ன ஸனன மன் கப்லகும் ஷிப்ரம் பிஷிப்ர் வதிராஅம் பிதிரா ஹத்தா லவ் ஸலகு ஜுஹ்ர ضبன் லஸலக்துமூஹ். قلنا يا رسول الله اليهود والنصارى قال فمن. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமூகம் முன்னால் வாழ்ந்த சமூகத்தை முலம் முலமாக ஜான் ஜானாக பின்பற்றும். அவர்கள் ஓர் உடும்பின் பொந்துக்குள் நுழைந்து கொண்டாலும், அந்த முன்னால் வாழ்ந்த சமூகம் ஒரு உடும்பின் பொந்துக்குள் நுழைந்து கொண்டாலும் இவர்களும் அவர்களுக்கு பின்னால் சென்று அந்த உடும்பின் பொந்துக்குள் நுழைவார்கள். அல்லாஹுடைய தூதரே, முன்னால் வாழ்ந்த சமூகத்தை உங்களுடைய சமூகம் எம்முடைய சமூகம் பின்பற்றும் என்று சொல்லுகிறீர்களே, அந்த முன்னால் உள்ள சமூகம் யகூதிகளும் நசராணிகளுமா, யூதர்களையும் நசராணிகளையுமா முலம் முலமாக ஜான் ஜானாக எம்முடைய சமூகம் பின்பற்றும்? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால ஃபமன், வேறு யாரை பின்பற்ற போகிறது? ஆம், அவர்களைத்தான் பின்பற்றும், முலம் முலமாக பின்பற்றும், ஜான் ஜானாக பின்பற்றும். அவர்கள் எதை செய்கிறார்களோ அதை இவர்களும் செய்வார்கள். அவர்கள் எதை தங்களுடைய வழக்கமாக கலாச்சாரமாக கொண்டிருக்கிறார்களோ அதையே முஸ்லிம் சமூகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களும் இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர கலாச்சாரமாகவும் வழக்கமாகவும் எடுத்துக்கொள்வார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு கலாச்சார சீரழிவில்தான், அப்படி ஒரு இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹ் வலியுறுத்திய கடமைகளை விட்டெல்லாம் மீறிதான் இன்று முஸ்லிம் குடும்பங்களில் இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இந்த திருமணம் என்பது நடக்கின்றது. இங்கே திருமணம் முடிக்க போகின்ற வாலிபர்கள் இருக்கலாம், அல்லது திருமணம் முடித்தவர்கள் இருக்கலாம், அல்லது தங்களுடைய பிள்ளைக்கு திருமணம் முடிக்க காத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களும் இருக்கலாம். எல்லா தரப்பும் இங்கே அமர்ந்திருப்பீர்கள். அதனால் இந்த திருமணம் என்ற குர்ஆன் சுன்னா வலியுறுத்தக்கூடிய இந்த கடமையை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எப்படி கூறியிருக்கிறார்கள், எதையெல்லாம் செய்தால் இந்த திருமணம் நிறைவேறும், எதை செய்யவில்லை என்றால், எதை செய்தால் இந்த திருமணம் நிறைவேறாது என்பதை பற்றிய சுருக்கமான சட்டங்களோடும் கணவன் மனைவியுடைய வாழ்க்கையை குர்ஆன் சுன்னாவும் எப்படி வலியுறுத்துகின்றது என்ற அடிப்படை சட்டங்களோடும் இந்த வகுப்பை நாம் தொடர்வோம். கலிமத்துன் நிகாஹ், அல்லாஹுடைய மார்க்கத்திலே நிகாஹ் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த திருமணம் என்ற நிகாஹ் என்ற வார்த்தைக்கு உள்ள பொருள் என்ன? நிகாஹ் என்ற வார்த்தை அரபி மொழியின்படி இரண்டையும் ஒன்றோடு கலத்தலுக்கு நிகாஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இரண்டும் வெவ்வேறு, அந்த இரண்டையும் ஒன்றோடு இணைப்பதற்கு நிகாஹ் என்ற வார்த்தையை அரபி மொழியிலே பயன்படுத்துவார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் இந்த நிகாஹ் என்ற வார்த்தையை அல்லாஹ் பல இடங்களிலே பயன்படுத்துகிறான். சூரத்து நிசாவுடைய 22வது வசனம் அல்லாஹ் கூறுகிறான், வலா தன்கிஹு மா நகஹ ஆபாஉக்கும் மினன் நிசா, உங்களுடைய பெற்றோர்கள் திருமணம் முடித்த பெண்களை நீங்கள் திருமணம் முடிக்காதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடை விதிக்கிறான். ஒரு தந்தை ஒரு பெண்ணை திருமணம் முடித்தால், வேறொரு பெண்ணை, அந்த பிள்ளையுடைய தாய் இல்லாத ஒருவரை திருமணம் முடித்தால், அந்த தந்தை அந்த பெண்ணை தலாக் விட்டால் அந்த பிள்ளைக்கு அனுமதி கிடையாது அவரை திருமணம் செய்வதற்கு, அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை இங்கே தடை விதிக்கிறான். வலா தன்கிஹு மா நகஹ ஆபாஉக்கும் மினன் நிசா,
முஃபஸ்ஸிர்கள் இங்கே வரக்கூடிய நிக்காஹ் என்ற வார்த்தைக்கு சொல்லக்கூடிய பொருள் அக்து, உடன்படிக்கை. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒன்றோடு ஒன்றாக திருமணத்தின் மூலமாக இணைவதற்கு அந்த ஒப்பந்தத்தை செய்து இருவரும் கணவன் மனைவியாக மாறுவதற்கு தான் நிக்காஹ் என்ற வார்த்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே பயன்படுத்துகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு வசனத்திலே அல்லாஹ் வேறொரு முறையாக பயன்படுத்துகிறான். சூரத்துல் பக்ராவுடைய 230வது வசனம், فَإِن طَلَّقَهَا فَلَا تَحِلُّ لَهُ مِن بَعْدُ حَتَّى تَنكِحَ زَوْجًا غَيْرَهُ. ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தலாக் விட்டு விட்டால், ஒரு ஆண் ஒரு பெண்ணை 3 முறை தலாக் விட்டு விட்டால், அந்த பெண்ணுக்கும் இந்த ஆணுக்கும் இடையே உறவு, கணவன் மனைவி என்ற உறவு முறிந்து விட்டால், அந்த பெண் மீண்டும் இந்த ஆணை திருமணம் செய்ய முடியாது. அந்த பெண் வேறொரு ஆணை திருமணம் செய்து அவரோடு இணைந்து மீண்டும் அவரை தலாக் விட்டதற்கு பிறகுதான் பழைய கணவனை அந்த பெண் திருமணம் செய்ய முடியும் என்ற சட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது, ஹத்தா தன்கிஹ ஜௌஜன் கைரஹ், வேறொரு கணவனை நிக்காஹ் செய்யாத வரை என்று அல்லாஹ் கூறுகிறான். பல உலமாக்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதும் பொழுது, அல் முராது பின் நிக்காஹ், இந்த இடத்திலே அல்லாஹ் நிக்காஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதன் பொருள் அல் ஜிமா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணையக்கூடிய அந்த செயலைத்தான் அல்லாஹ் இங்கே நிக்காஹ் என்ற வார்த்தையை கொண்டு பயன்படுத்துகிறான். பொதுவான நிக்காஹ் என்ற வார்த்தைக்கு இரண்டையும் ஒன்றோடு கலத்தல் என்று பொருள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துகின்ற குர்ஆன் சுன்னாவிலே வரக்கூடிய நிக்காஹ் என்ற வார்த்தையுடைய பொருள் ஒப்பந்தம் செய்தல் அல்லது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒன்றோடு ஒன்றாக சேர்தல். இந்த 2 அர்த்தத்தையும் கொண்டதுதான் நிக்காஹ் என்ற வார்த்தை என்று உலமாக்கள் எமக்கு கற்றுத்தருகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நிக்காஹ் இந்த திருமணம் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்ததிலிருந்தே ஆண் பெண்களுக்கு இடையே நடக்கக்கூடிய இயற்கையான ஒரு முறைதான் இந்த நிக்காஹ். அல்லாஹ் இதை ஃபித்ரா, ஒரு இயற்கையான கடமையாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். குறிப்பாக மனிதர்கள், இந்த மனிதர்கள் ஆரம்பம் முதல், அல்லாஹ் படைத்த ஆரம்பம் முதல் இதுவரையிலும் மறுமை வரையிலும் திருமணத்தை மேற்கொள்வார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனின் மூலமாக எமக்கு தெளிவுபடுத்துகிறான். ஹத்தல் அன்பியா, நபிமார்களாக மனித இனத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா நபிமார்களும் அம்பியாக்களும் திருமணம் செய்தார்கள் என்பதை அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். وَلَقَدْ أَرْسَلْنَا رُسُلًا مِّن قَبْلِكَ وَجَعَلْنَا لَهُمْ أَزْوَاجًا وَذُرِّيَّةً. இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் குழந்தைகளும் மனைவிமார்களும் இருந்தன என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொதுவாக சொல்லுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமணம் என்ற ஒரு முறையை, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒப்பந்தத்தின் மூலமாக இணையக்கூடிய இந்த முறையை அல்லாஹ் அவனுடைய அத்தாட்சி என்று கூறுகிறான். وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை படைத்து உங்களில் இருந்தே உங்களுடைய மனைவிமார்களை படைத்தது அல்லாஹுடைய அத்தாட்சி, அல்லாஹுடைய ஆயா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே எமக்கு கூறுகிறான். கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த முன்னுரைக்கு பிறகு இந்த தலைப்பிலே நுழைவோம். நிக்காஹ், ஏன் இந்த நிக்காஹை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கினான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் இத்தகூ ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة. அல்லாஹ் உங்களை ஒரே ஒரு ஆன்மாவிலிருந்து படைத்த அந்த ரப்பை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். وخلق منها زوجها, அந்த ஒரே ஒரு ஆன்மாவிலிருந்து அல்லாஹ் உங்களை படைத்தான். அவரிலிருந்து அல்லாஹ் அவருக்கு ஒரு துணையை அல்லாஹ் ஏற்படுத்தினான். وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் மூலமாக ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் பரவச் செய்வதற்காக இந்த முறையை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமணத்தை இந்த உலக சமூகத்தின் இயற்கையாக அல்லாஹ் ஆக்கியதன் காரணம் என்ன?
காரணம் என்ன? மனித இனத்தை அல்லாஹ் பெருகச் செய்வதற்காக. ஆனால் இந்த இஸ்லாமிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமணத்தை கட்டாயமாக்கியதற்குரிய காரணம் முஸ்லிம்கள் லா இலாஹ இல்லல்லாஹுவை கூறக்கூடிய மக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்காக. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திருமணத்தை அதிகமாக இந்த சமூகத்திலே வலியுறுத்தியதன் காரணம், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், தஸவ்வஜுல் வதூதல் வலூத், உங்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய, உங்களுக்கு அதிகமாக பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்யுங்கள். தஸவ்வஜுல் வதூதல் வலூத், உங்களை அதிகமாக விரும்பக்கூடிய, உங்களுக்கு அதிகமாக குழந்தைகளை பெற்றுத்தரக்கூடிய பெண்களை திருமணம் செய்யுங்கள். ஃபஇன்னி முகாசிரும் பிகுமுல் உமம், நான் விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன், என்னுடைய சமூகம் எல்லா சமூகத்தை விடவும் அதிகமான எண்ணிக்கை உடைய சமூகமாக இருக்க வேண்டும் என்பதை. லா இலாஹ இல்லல்லாஹ். திருமணத்துடைய நோக்கத்தை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லுகிறார்கள். ஆண்களும் பெண்களும் இந்த சமூகத்திலே திருமணம் செய்து அதிகமாக முஸ்லிம்களை லா இலாஹ இல்லல்லாஹுவை இந்த பூமியில் உச்சரிக்கக்கூடிய மக்களை உருவாக்கி இந்த சமூகத்தின் எண்ணிக்கையை அதிகமாக்குங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திருமணத்திற்குரிய காரணத்தை சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இயற்கையாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் இந்த திருமணத்தின் மூலமாக இணையக்கூடிய இந்த ஃபித்ராவை, இந்த இயற்கை கடமையை ஆக்கியதன் காரணம், ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண்ணால் வாழ முடியாத இந்த உலகத்தில் ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆணால் இந்த பூமியில் வாழ முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை சொல்கிறான், ஹுவல்லதீ خلقكم من نفس واحدة وجعل منها زوجها ليسكن إليها. அல்லாஹ் ஆண்களை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு ஆத்மாவை இந்த பூமியில் படைத்து அதிலிருந்து அல்லாஹ் அது அவருடைய மனைவியை படைத்தான். காரணம் என்ன? லியஸ்குன இலைஹா சுகூன், அந்த பெண்ணிடத்திலே இருக்கக்கூடிய மன நிம்மதியோடு அவன் வாழ வேண்டும் என்பதற்காக. லியஸ்குன இலைஹா, அந்த பெண்ணோடு இருக்கக்கூடிய அந்த நிம்மதியில் அவன் திளைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமணத்தை ஆக்கினான். வமின் ஆயாத்திஹி அன் خلق لكم من انفسكم ازواجا لتسكنوا اليها. அன் خلق لكم, உங்களுக்காக, மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களில் இருந்தே உங்களுடைய மனைவிமார்களை படைத்தான். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் எப்படி கூறுகிறான் பாருங்கள், உங்களுக்காக உங்களில் இருந்தே உங்களுடைய மனைவிமார்களை படைத்தான். லிதஸ்குனு இலைஹா, அல்லாஹ் எங்கே லிதஸ்குனு மஅஹா, அந்த பெண்ணோடு சேர்ந்து என்று அல்லாஹ் சொல்லவில்லை. லிதஸ்குனு இலைஹா, அந்த பெண்ணோடு நீங்கள் மன நிம்மதியை அனுபவித்து, வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா, இந்த திருமணம் என்ற உறவின் மூலமாக உங்கள் இருவருக்கிடையிலும் மவத்தா, அன்பு, காதல் என்ற சொல்லப்படுகிறது தமிழிலே. இதற்கு அரபியிலே காதல், அன்பு என்பதற்கு பல வார்த்தைகள் இருக்கிறது. அதிலே குறிப்பான ஒரு அன்பை சொல்லுவதற்கு மவத்தா என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அல்லாஹ் அதை கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உறவை வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்தினான். மவத்தத வ ரஹ்மா, அன்பையும் பாசத்தையும் ஒருவர் பரிமாறுவதற்காக இந்த இருவரிடத்திலும் அல்லாஹ் இதை ஏற்படுத்தினான். வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமணத்தை அல்லாஹ் கடமையாக்கியதற்குரிய காரணத்தை சொல்கிறான். ஒரு ஆணின் நிம்மதியோடு தான் ஒரு பெண் வாழ முடியும். ஒரு பெண் தரக்கூடிய நிம்மதியோடு தான் ஒரு ஆண் இந்த பூமியிலே வாழ முடியும். ஒரு ஆண் இந்த பூமியிலே திருமணம் செய்யாமல் வாழ்ந்து மரணித்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இல்ல மாஷா அல்லாஹ், அவர் முழுமையான ஆணாக இந்த பூமியில் வாழ்ந்திருக்க மாட்டார். அவருடைய தேவைகள் அனைத்தும் இந்த பூமியில் இருந்து அவர் பிரியும் பொழுது நிறைவேறி இருக்காது. அதுதான் இயற்கையான கடமை. இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
இந்த திருமணம் என்ற ஒரு முறையை அல்லாஹ் குர்ஆன் சுன்னாவின் மூலமாக நிலைநாட்டியதன் காரணம், ஆண்களும் பெண்களும் அதிகமாக வாழக்கூடிய இந்த பூமியிலே அல்லாஹ் விதித்த ஹத்தை கொண்டு இவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பையும் பாசத்தையும் பரிமாறி கொள்ள வேண்டும் என்பதற்காக, யார் யாரோடும் வாழலாம், யார் யாரோடும் நிம்மதியும் அன்பையும் பெறலாம் என்ற ஒரு மோசமான கலாச்சாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழித்து ஒழிப்பதற்காகத்தான் இந்த நிக்காஹை அல்லாஹ் கடமையாக்கினான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஃபி புதுஇ அஹதிக்கும் ஸதகா. ஒரு கணவன் ஒரு மனைவியோடு இணைவதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஸதகாதான். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு கண்ணியமான மார்க்கத்திலே அல்லாஹ் எம்மை படைத்திருக்கிறான். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அயதி அஹதுனா ஷஹவதஹு வயகூனு லஹு ஃபீஹா அஜ்ர். ஒரு மனிதன் தன்னுடைய இச்சையை கழிப்பதற்காக ஒரு பெண்ணிடத்திலே இணைகிறான், மனைவியிடத்திலே இணைகிறான், இதுவும் சதகாவா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் விரும்பி இருந்தால் அல்லாஹ் தடுத்த முறையில் தன்னுடைய இச்சையை கழித்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அந்த ஜினாவை, அந்த விபச்சாரத்தை சபித்து வெறுத்த காரணத்தால் தனக்கு அல்லாஹ் ஹலாலாக்கிய மனைவியிடத்தில் அந்த இச்சையை ஹராமில் இருந்து விலகி ஹலாலின் மூலமாக கழித்த காரணத்தால் அல்லாஹ் இதற்கு கூலியை கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த ஹலால் ஹராமை அல்லாஹ் தெளிவுபடுத்துவதற்காக உறவு முறையை அல்லாஹ் பிரித்து, இது ஹலாலான உறவு, இது ஹராமான உறவு, இது அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்டது, இது அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டது என்பதை அல்லாஹ் பிரித்து காட்டுவதற்காகத்தான் இந்த நிக்காஹை அல்லாஹ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கினான். ஃபத்லுன் நிக்காஹ். இந்த நிக்காஹுடைய சிறப்பு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாஸத்துன் ஹக்குன் அலல்லாஹி அவுனுஹும். இந்த 3 பேருக்கு உதவி செய்வது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிய கடமை. அதிலே ஒருவர் யார்? வன்னாகிஹு அல்லதி யுரீதுல் அஃபாஃப். சுப்ஹானல்லாஹ். தன்னுடைய கற்பை பாதுகாப்பதற்காக யார் ஒருவன் திருமணம் செய்கிறானோ இவனுக்கு உதவி செய்வது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிய கடமை. அல்லாஹ் அக்பர். ஒரு தன் கற்பை பாதுகாப்பதற்காக திருமணம் செய்தால் அல்லாஹ் அவனுக்கு நிச்சயமாக உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் தபரானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ஹஸனுடைய தரத்திலே இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். மன் தஸவ்வஜ, யார் ஒருவன் திருமணம் செய்தால் ஃபகத் இஸ்தக்மல நிஸ்ஃபுல் ஈமான், அவன் ஈமானின் பாதியை முழுமைப்படுத்துகிறான். ஒருவன் திருமணம் செய்தால் அவன் ஈமானின் பாதியை முழுமைப்படுத்துகிறான். ஃபல்யத்தகில்லாஹ ஃபி நிஸ்ஃபில் பாகி, மீதி இருக்கக்கூடிய பாதையில் அவன் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுகிறான், வ அன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும். உங்களுடைய ஆண் பெண் அடிமைகளுக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள். யகூனு ஃபுகரா, அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யுக்னிஹிமுல்லாஹு மின் ஃபத்லி, இந்த திருமணத்தின் மூலமாக அல்லாஹ் அவர்களை செல்வந்தவனாக மாற்றுவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது. அல்லாஹ் அவர்களுடைய வாழ்வாதாரத்தின் செல்வத்தை அதிகப்படுத்துவான் இந்த நிக்காஹின் மூலமாக என்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே இந்த நிக்காஹுக்கு குர்ஆனும் சுன்னாவும் அதிகமான சிறப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தெளிவுபடுத்துகிறான், கொஞ்சம் கவனியுங்கள். அல்லாஹ் கூறுகிறான், ஃபன்கிஹு மா தாப லக்கும் மினன் நிஸா மஸ்னா வ சுலாஸ வ ருபா ஃபஇன் கிஃப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹிதா. அல்லாஹ் கூறுகிறான், பெண்களில் உங்களுடைய மனம் தேடக்கூடிய
பெண்களை நீங்கள் திருமணம் செய்யுங்கள், திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஃபன்கிஹு அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். பெண்களில் நீங்கள் விரும்பக்கூடிய பெண்களை மஸ்னா வ சுலாஸ வ ருபா, இரண்டாக, மூன்றாக, நான்காக. ஃபஇன் கிஃப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹிதா, 2, 3, 4 திருமணம் செய்வதில் உங்களால் நீதியாக நடக்க முடியாது என்று நீங்கள் பயந்தால் ஃபவாஹிதா, உங்களுக்கு அனுமதி என்ன? அனுமதி என்ன? ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே 2, 3, 4 இதுவரை ஆண்கள் திருமணம் செய்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுமதி அளித்திருக்கிறான். அல்லாஹ் கடமையாக்கவில்லை, அனுமதி அளித்திருக்கிறான். இந்த வசனத்தை ஷியாக்களில் சில கூட்டம் விளக்கம் வைப்பார்கள். மஸ்னா 2ஆக, வ சுலாஸ 3ஆக, 5, வ ருபா 4ஆக, மொத்தம் 2, 3, 4 எத்தனை? 9 திருமணங்களுக்கு அல்லாஹ் அனுமதி அளிக்கிறான் என்று சில கூட்டம் ஷியாக்களிலே இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு விளக்கம் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தீனிலே சரியான அகீதாவின்படி மார்க்கத்தை விளங்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்திலே அல்லாஹ் அனுமதித்தது எத்தனை திருமணம் தான்? எத்தனை திருமணம் தான்? 4 தான். அந்த 4லும் நீதியாக நடக்க முடியாது என்று அறிந்தால் எதுதான் கடமை? ஃபவாஹிதா, ஒரே ஒரு திருமணம் தான். கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சபையிலே ஒரு முக்கியமான சட்டத்தை நம்முடைய சமூகத்திற்கு சொல்லியாக வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அல்லாஹ் சட்டமாக எதையெல்லாம் கொடுத்திருக்கிறானோ அது உள்ளத்தோடு பொருந்தவில்லை என்றால், எம் உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் யாராக மாறுவோம்? யாராக மாறுவோம்? யாராக மாறுவோம்? அல்லாஹ்வுடைய சட்டம் என் உள்ளத்திற்கு பிடிக்கவில்லை என்றால் நான் யார்? யார்? காஃபிர். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 4 திருமணம் என்ற சட்டத்தை இந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் அனுமதி அளித்திருக்கிறான். காஃபிர்கள் விமர்சனம் செய்கிறார்கள், முஷ்ரிக்குகள் விமர்சனம் செய்கிறார்கள். இதை அவர்களுடைய விமர்சனங்கள் எல்லாம் அல்லாஹ் ஷைத்தானுடைய தீண்டுதலின் காரணமாக வரக்கூடிய விமர்சனங்கள், அதை நாம் கணக்கெடுக்க தேவையில்லை. ஆனால் இஸ்லாமை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லிம், குறிப்பாக இஸ்லாமை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லிம் பெண் இந்த சட்டத்தை ஏற்பதற்கு தயங்குகிறாள், இந்த சட்டத்தை வெறுக்கிறாள், இந்த சட்டத்தை விட்டு தன்னை தூரப்படுத்திக் கொள்கிறாள். நான் 4 திருமணம் கட்டாயமாக ஆண்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த 4 திருமணம் என்பது அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்டது என்ற சட்டத்தை எந்த தயக்கமும் இல்லாமல் என் உள்ளம் ஏற்றுக்கொள்கிறது என்று கூறக்கூடிய பெண்கள் முஸ்லிம் சமூகத்திலே இல்லா மாஷா அல்லாஹ் குறைவிலும் குறைவு. இதை பற்றிய பேச்செடுத்தாலே